கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்திற்கு ஒரு விளக்கம் என்ற இந்த தொகுப்பிலே இந்த வாரம் நாம் எதை குறித்து சிந்திக்க போகிறோம் என்றால் அல்லேலூயா என்ற அந்த ஒரு வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலிலாக இந்த அல்லேலூயா என்ற இந்த வார்த்தை முதலில் விவிலியத்திலே எங்கே பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிற பொழுது திருப்பாடல் 106 அதிகாரத்திலே மிக அழகாக இந்த வார்த்தையானது முதலிலே பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு விவிலியத்திலே பல இடங்களில் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. இந்த அல்லேலூயா இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த அல்லேலூயா, இந்த ஹல்லல் என்றால் புகழ்ச்சி. இது எபிரேய வார்த்தை. ஹல்லல் என்றால் புகழ்ச்சி. ஹல்லேலூ, லூ என்றால் டு யூ, உமக்கு, புகழ்ச்சி உமக்கு. யா என்றால் யாவே. இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பெயரை யாவே என்று கூப்பிட மாட்டார்கள். யாவே அந்த வார்த்தையை யா என்று சுருக்கி ஹல்லேலூயா என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். இந்த ஹல்லேலூயா என்றால் புகழ்ச்சி உமக்கு யாவே என்ற அர்த்தம். இந்த நாட்களிலே நாம் திரு அவைகளிலும் பல சபைகளிலும் பார்க்கிற பொழுது இந்த ஹல்லேலூயா இந்த வார்த்தையானது பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக கத்தோலிக்க திரு அவையிலே இந்த ஹல்லேலூயா என்கிற அந்த எபிரேய வார்த்தையை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கம் செய்து அல்லேலூயா என்று நாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். எனவே நாம் நம் அன்றாட வாழ்க்கையிலே ஹல்லேலூயா என்று சொல்லி கடவுளை புகழ்ந்து நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.